பூ இல்லாத காதலும் கடவுளும். ச்சே, என்ன ஒரு வறட்சியான கற்பனை இல்ல. கடவுளை விடுங்க, அது ஒரு தனி டாபிக். ஒத்த ரோஜால தொடங்கி அது ஒரு மொழம் மல்லிகா மாறும் போதே காதல் கல்யாணமா மாறுற கிராஃப் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் ரோஜா மல்லி சென்டிமெண்ட்டை தாண்டிட்டாங்க. பூ மாறி இருக்கு, அளவோட பேரு மாறி இருக்கு, மொளமா இருந்தது இன்னைக்கு ஸ்டெம்ப் ஆகிருச்சு. ஆனா அந்த எமோஷன் அப்ஜெக்ஷன் குறையல. ஒரு அப்ஜெக்ஷன் பூ வாங்குறதோட நிக்காம ஆசையா கனவா கடையா இப்போ வளர்ந்துருக்கு. Hi Chennai people, I'm Saujanya Natarajan. என் பேர் மாதுரி. As a women entrepreneur, எங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் மேலே நிறைய அப்சஷன் இருக்கு. நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வெளியே நிறைய சுற்றும் போது நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்குவோம். அதை வந்து பார்க்க ரசிச்சுட்டு வீட்டில் வந்து அதை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து இதே நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக மெயினாக எங்களோடது வந்து இது பிஸ்னஸாகவே நாங்கள் பார்த்தது இல்லை. இது எங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிச்சதுனால தான் இது நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தோம். ராகுல், சௌஜன்யா, மாதுரி, தனுஷ் இந்த 4 நண்பர்கள் ஒன்னா யோசிச்ச விஷயம் தான் ஃப்ளவர்ஸ் ஆன் த வீல்ஸ். கிராமங்கள்ல ஒரு பழைய சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஒரு அண்ணா வருவாரு. கொஞ்ச வருஷமா அவர் கிராமத்திலையும் காணும், நகரத்திலையும் காணும். இப்ப அவர் சாயுலத்தை ஒருத்தரை நம்ம அண்ணா நகர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ஃப்ளவர்ஸ் ஆன் த வீல்ஸோட கான்செப்ட். அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாங்களே இதில் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, வெரி ஸ்டார்டிங்லேருந்து எவ்ரி ஒர்க் நாங்கள் 2 பேரும் எல்லாமே பார்த்துக்கணும். ஃப்ளவர் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கணும், இன்னைக்கு இந்த மாதிரி பொக்கேஸ் வந்து நம்ம கொடுக்கணும், இந்த ரேஞ்சில் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ளவர்ஸ்னாலே தெரியும், கோல்டு மாதிரி வந்து ஒரு நாள் ஒரு ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ப்ரைஸ் ரேஞ்சஸும் நாங்கள் செட் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து அது கரெக்டாக கொடுக்குற மாதிரியும் நாங்கள் வந்து எவ்ரிடே இதில் வந்து சின்ன விஷயமா தான் ஸ்டார்ட் பண்ணாலும் இது பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போத்துக்கு வந்து நாங்கள் சைக்கிள்ஸ் வந்து பாண்டி பஜார் அண்ட் அண்ணா நகரில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நிறைய வந்து எங்களுக்கு சென்னை ஃபுல்லாக எங்களோட பூ ஸ்டோரிஸ் வந்து இருக்கணுன்ட்டு தான் எங்களோட இது நெக்ஸ்ட் நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா பல இடங்கள்ல இருந்து நிறைய பூக்கள் இவங்களுக்கு வருது. ஒரு பூ ஸ்டெம்பு விலை 60 முதல் 80 வரைக்கும் விற்கிறாங்க. மற்ற பொக்கே கடைகளை ஒப்பிடும் போது இந்த விலை குறைவுதான். நாங்க அப்சஸ் பண்ணதையும் எங்களுக்கு பிடிச்சதையும் ஒருத்தவங்க வாங்கணும், ஒருத்தவங்க அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் ஐ டோல்ட், பட்ஜெட்டா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லைங்க, உங்க ஆள் கூட சண்டைனா ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுங்க, எல்லாமே நார்மல் ஆயிடும்ன்ற மாதிரி. நிறைய கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பசங்க மெயினா வந்து வாங்குவாங்க. சொல்ல போனா பசங்க தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போய் அவங்க ஆளு கொடுப்பாங்க, எங்க கூட்டு வந்து வாங்கி தருவாங்க. பூ வாங்கி கொடுத்தா சண்டை சரியாயிடும் சொல்றாங்க. இது புது ஃபார்முலா இல்ல, தொன்று தொட்டு திருமண வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஃபார்முலா தான். மல்லிப்பூ கொடுத்து சமாதானப்படுத்தும் கணவர்களை தமிழ் சினிமாவிலையும் நிஜத்திலையும் நாம பார்த்திருக்கோம்ல. காதலர் தினத்துல தான் இவங்க இந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கடையும் காதலின் நடுவுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்படி ஒரு கதையை சொன்னாங்க. எங்களால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஆக்சுவலி 10:30 மேல ஆயிடுச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டோம், பேலன்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு ஒரு 11:30 11:50 கால் வந்துச்சு ஒருத்தர்கிட்ட இருந்து. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கே எமர்ஜென்சியா வேணும் மேம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் கார் 10:30 க்ளோஸ் ஆயிடும், உங்களுக்கு பொக்கே வேணும்னா நீங்க ப்ரீ புக் பண்ணணும், அட்வான்ஸ் போட்டு, அப்பதான் உங்களுக்கு பொக்கே நான் வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சு பண்ண முடியும். அவர் வந்து இல்ல மேம் நீங்க இருக்கிறது பண்ணி கொடுங்க, எனக்கு எமர்ஜென்சி சொன்னாரு. அவரு ரொம்ப கம்பல் பண்ணாரு. சரி ஓகே பண்ணி தரலாம் அப்படின்ட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ்ல அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன், இவ்வளவு எமர்ஜென்சியா கேட்கிறாருன்னு. எங்க வீட்டு மேல வந்து வாங்கினாரு, 3rd floor லிட்டரலி மேல வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க வீட்டு கீழே இறங்கி நாங்க பால்கனில இருந்து பாக்குறோம், அவர் இறங்கிட்டாரா, என்ன எமர்ஜென்சி கேட்டாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாரு எங்க வீட்டு கீழே. அந்த ஃப்ளவர் அவர் நீல் டவுன் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு அவர் லவ்வை. அது நாங்க கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். இதுவே போதும் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்துல we are part of it. பூ ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எமோஷனல் கனெக்ஷனா பார்ட்டா இருக்கிறதே போதும். we literally clapped. நாங்க மேல இருந்து கை தட்டுறோம், அவங்க பூ வாங்கிட்டு அவங்கள கிஸ் பண்ணாங்க திரும்ப. நாங்க லிட்டரலி எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ இதுதான் எமர்ஜென்சி ஆளா மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு லிட்டரலி. பூ ஏன் கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம்? ரோஜா பூ கொடுத்தா தலையில வச்சுப்பாங்க, மல்லிப்பூ கொடுத்தா வச்சுப்பாங்க. இந்த ஸ்டெம் பூ கொடுக்கறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். எல்லாமே புரிஞ்சா, எல்லாமே தெளிவா இருந்தா அப்புறம் எதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அப்புறம் அது என்ன காதல்?